ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு நம்ம சேனல். ஹாய் துர்வா. தூங்கிட்டேன், இப்பதான் போய் தூங்கினா. இன்னைக்கு யாருக்கு காது குத்து வெண்பாக்கு நைட்டுன்னு சொல்லிட்டே இருக்கான் துர்வா. வெண்பாக்கு காது குத்து, வெண்பாக்கு காது குத்து அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாக்கு காது குத்து. நாங்க வந்து மானாமதுரை வந்திருக்கோம். மானாமதுரை பக்கத்துல தான் மச்சானுக்கு குலதெய்வ கோயில். இது வந்து டக்குன்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அந்த அண்ணா ஃபாரின் போற மாதிரி இருக்கு, கொஞ்சம் டக்குன்னு வரதுக்கு 2-3 இயர்ஸ் ஆயிடுமா, அதனால வந்து நம்ம பே வச்சிடலாம். திடீர்னு ஒரு வாரத்துல பிளான் பண்ற மாதிரி நம்மளாலே பெருசா எதுவும் ரெடி பண்ண முடியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா செய்வோம். ஓகேவா? ஆமா, இன்னைக்கு நம்ம வந்து இந்த காது குத்து vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ, நாங்கள் வந்து ஒரு குரூப் கிளம்பியாச்சு கோயிலுக்கு. இங்கே வாருங்க, வேலை சிரிப்பு போட்டுட்டு இருக்கா. என்ன என்ன சிரிப்பு? எதுக்கடி என் கார் மேல உட்காந்துருக்க? கீரல் போடுறதுக்கா கொலுசை வச்சு? ஐயோ ஐயோ ஐயோ! நெஞ்சு வலிக்குதே. பாருங்க, போட்டா பாருங்க, கால்ல கீரல போட்டா பாருங்க. மச்சான் மச்சான் புடி மச்சான், கண்ட்ரோல் பண்ணுங்க மச்சான். நீ சொன்னிலடா, அதனால தான் இவரு போட்டு அடிக்கிறா. அவர் போட்டு கொலுசு வச்சு இது பண்ணணுமா, கிளிக்கணுமா? கிளிப்பல கிளிப்ப. உங்க 950,000 வாங்கி கொடுத்துட்டு கிளி உட்காந்து. கிளம்பியாச்சு. இப்ப நீங்க கோயிலுக்கு போயிட்டு எங்களை வந்து பிக்கப் பண்ணிங்க ப்ளீஸ். ஓகே. ராஜாவா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. அடி மூஞ்சிய பாரு. ஐயோ சிரிப்பா பாரு. துருவா அவ்வளவுதான் ரெடி ஆயிட்டாரு. துருவாக்கு இந்த ட்ரெஸ் எடுத்தோம், ட்ரெடிஷனல் எடுக்கலான்னு பார்த்தோம். நம்மளால தான் போட மாட்டாரு, வேஸ்ட் இல்லை. துருவா துருவா, தலையை செட் பண்ணி விடு உனக்கு. துருவா துருவா நிமிர்ந்து பாரு ஒரு நிமிஷம். ஹாய் சொல்லிடு. ஹாய் பீடியா. நானும் கிளம்பிட்டேன். லெட் சைட். சொன்ன டைமுக்கு முன்னாடியே கிளம்பிட்டான். நம்புவோம் இல்லையா? ஆமா, அவனும் கிளம்பிட்டான். தோ சும்மா குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. போய் முடி இறக்குனதுக்கப்புறம் பாப்பாவோ வெண்பாவோ ராஜாவோ திருப்பி குளிச்சு கிளம்பிப்பாங்க. கிளம்புமா, எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம தான் கடைசி. நம்ம வந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. ஆனா இங்க ஒருத்தன் எங்க காணாம போயிட்டான்டா. என்னடா இறங்கி போயிட்ட? அவனுக்கு வந்து நம்ம பில்டிங்க்கு போகணுமா, கல்லு மண்ணு போகணும்னு இருக்கான். ஆமா, எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. நம்மளும் போய் எடுத்து வைக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே கீழே போடுவோம். நடிப்பு போடுறதுக்கு வந்திருக்கோம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வந்து காலை சாப்பாடை வந்து போய் கடையில் போய் முடிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே வந்து அந்த அளவுக்கு நமக்கு கடையோ இல்லை கடை மளிகை கடை மாதிரி எந்த வசதியுமே இல்லை. ஹைவே ரோடு, அதில் இருக்க கோயில் இது. அதனால பக்கத்தில் இருக்க சின்ன ஹோட்டல் தான் எல்லாருமே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்காங்க. வர அப்படியே அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துடுவாங்க. ஆமாம், அந்த கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தெரியும். இங்கே வந்து வெயில் செம்மையாக அடிக்கும். எனக்கு வெயில் அடிக்கல, இப்படியே இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஆமாம், குழந்தைங்களா இருக்குல்ல. இவர் இங்கே வந்து கோயிலில் வேலை பார்க்குறவர். எது தோட்டக்காரனா? யாரடி பார்த்து தோட்டக்காரன்னு சொன்னேன். குட்டி பெருக்க கழுவை இதுக்கெல்லாம் வச்சிருக்கோம் நாங்கள். இங்கே வச்சுக்கிறோம், தண்ணி பிடிச்சி கழுவிட்டு. இவர் வந்து கோயிலில் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கோம். என்ன பண்ற? வெள்ளம் அடிச்சிட்டு இருக்க. பொங்கல் கடா உங்களுக்கு பொங்கல். நீங்களா சாப்பிடவே மாட்டீங்களா பொங்கல்? எங்களுக்கு பொங்கலுக்கு உங்களுக்கு வெளியே எல்லாம் ஜம்காலெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க. அவங்களோட சாமி. அவன் யாரும் தெரியுமில்ல, லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். ஏன் அதை கெட்டப்பில் இருக்க? ஏன் பாஸ், என்ன பண்றீங்க பாஸ்? பொங்கல் வச்சிருக்கோம். பொங்கல் வச்சிருக்கீங்களா? பொங்கல் வச்சிருக்காங்க. நாங்க நிக்கிறோம். ஆமா, பாதுகாப்புக்கு நிக்கிறீங்களா? சிஸ்டர் வணக்கம். வணக்கம். அதான் கொஞ்சம் வந்து செட் ஆகி விளாண்டுட்டு இருக்கான். அவங்க மச்சான் அப்புறம் வந்து முறை பொண்ணு கூடலாம். ஆனால் என்ன செருப்பு தான் கழட்ட மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இறங்கி வந்ததே பெரிய விஷயமா இருக்கு.
ரெடி. ஐயோ வண்டு கிண்டெல்லாம் ஓடுது. சரி சரி சரி. சும்மா அப்போதைக்கு ஃப்ரீயா விடு. இப்போதைக்கு ஃப்ரீயா விட்டு. ஆமா. பாருங்க டைம் பாருங்க. இருந்து பாலாட்டு இருக்கேன் அமைதியா. துருவா என்னாச்சு? வெண்பாக்கு என்ன பண்றாங்க? துருவா இங்க பாரு. பாட்டு பாடுமா. சரி சரி சரி. சரிம்மா சரிம்மா. ஒரு மிஷன் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இவங்களை குளிப்பாட்டிட்டு நாங்கள் மறுபடியும் அடுத்து காது குத்து மிஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். என்ன நிலைமையில போயிட்டு இருக்குன்னு தெரியல. கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒருத்தவங்க சரியான கடுமையான கோவத்தில் இருக்காது. என்னைய திட்டுறா, ஆனா என்ன திட்டினான்னு தான் தெரியல. ராஜா என்ன இப்படி இருக்க? மண்டகண்டையும் உள்ள போறதுக்கு பனின்னு வர எட்டு வரல ராஜா பாவம். சங்கடமா போச்சுடா. வேஸ்ட் வேற கட்டுதல்ல பாவம். லைட்டா சின்ன சட்டை அப்படியே ஃபிட்டா இருக்கு. மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகி போய் உட்காந்துட்டாரு சார். மாலை போட்டு போயிடு. அந்த கம்மலையும் எடுத்துரு அப்படி. சரியாடா? பாப்பா கிரவுண்ட் காவடி இன்டு பாப்பா. சிறப்பா முடிஞ்சு ஃபங்க்ஷன் எல்லாமே. அடுத்து உணவு இடைவேளை. ஏதோ போட்டோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா தட்டு வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க அப்படியே ஓரமா உட்காந்துட்டு முடியல. கால் வேற ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. வண்டி ஓட்டி ஓட்டி காலு கலண்டு வச்சு பாவம். காலு கலந்து வச்சு வீங்கி போச்சு. ஸ்க்ரூ வச்சிருக்காங்க ஒரு கால்ல. அந்த கால்ல கிளட்ச் அமுத்தி அமுத்தி வீங்கிடுச்சு. அதனால அதிகமா ஓட்டுனதுனால கொஞ்சம் வீங்கிடுச்சு. சரியாயிடுச்சு. பரவாயில்ல அந்த அளவுக்கு அழுகல. காது குத்துற போய் மொட்டை அடிக்கிற போய் தம்பி அளவுக்குலாம் அழுகல. ராஜா ஆமா தம்பி பயங்கரமான அழுக. ஏய் விடுடா. திட்டிட்டான் எல்லாரையுமே திட்டி. டேய் போடா விடுடா. டேய் 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 திட்டினா. இவ அப்படிலாம் பண்ணல. அழுதா அவ்வளவுதான். அப்படி உள்ள அழுகல. அதுவும் இல்ல ஒரு அளவுக்கு லைட்டா அழுதா அப்படியே நிறுத்திட்டான். காலில் வலின்னு சொல்லிட்டு பெல்ட்டை போட்டுட்டு ராஜா அப்பயும் போய் நின்று பேசிட்டு இருக்கான். சாப்பாடு கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. பொங்கல் கொடுக்க போறாங்க. அதையும் வாங்கி சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. பின்னாடி போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. படி கொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர. என்னது அது? என்னது இது? என்னம்மா அது? குட்டி விளக்கு சொல்லு. ஒரு வழியா காரை விட்டு வெளியே வந்திருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அதனால தான் வெளியே வந்திருக்கான். வெண்பா வெண்பா மச்சான குடி 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 புடி மாமாவே.
அடுத்து எல்லாருமே இப்போ வந்து சாப்பிட போயிட்டு இருக்காங்க. நாங்களும் கொஞ்சம் போகணும். நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். நானும் துருவா பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டேன். தூங்கிட்டாவ. மற்ற எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்க. சரி எங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ரூமுக்கு. ஏன்னா ரொம்ப வெயிட் ஆரம்பிச்சிச்சா, கார்லேயும் இடம் இல்லை. சரி அவங்க போய் சாப்பிட்டுட்டு வரட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டேன்.